வெல்கம் டு பூர்ணிஸ் உலகம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நான் ஒரு ஸ்ப்ரே மாப் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ்லேருந்து எடுத்தோன்னா அது 3 பீசஸாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் தனியாக, பாட்டில் தனியாக, மாப் பேட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலையும் பாட்டிலையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அது கூட மாப் பேடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மாப் பேடு வெல்க்ரோவில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். மிஷின் வாஷும் பண்ணலாம், ஹேண்ட் வாஷும் பண்ணலாம். இதோட பாட்டிலை ஈஸியாகவே ரிமூவ் பண்ண முடியுது. பாட்டிலோட கேப்பையும் ஈஸியாக கழட்ட முடியுது. இதுக்கு 1/2 லிட்டருக்கு கம்மியாக தான் தண்ணி தேவைப்படுது. பாட்டில் ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம என்ன ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணுறோமோ அதை இது கூட கொஞ்சமாக சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி நிமேல் சேர்த்துருக்கேன். கேப்பை டைட்டாக மூடிட்டு இதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லாவே கலந்துருச்சு. இதை மாப் கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மாப்போட கண்ட்ரோல் ஹேண்டிலில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ப்ரே பட்டன். இந்த ஸ்ப்ரே பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பாட்டிலில் இருக்க கண்டென்ட் ஃப்ளோரில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுறது, ஸ்ப்ரே ஆகுறது உங்களுக்கே தெரியும். லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த கண்டென்ட்டை எல்லாத்தையுமே நம்ம ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்கடி மாப்பை ஸ்பின் பண்ணி போடுறதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டைமும் சேவ் ஆகுது. ஈஸியாக ரொம்பவே கம்மியான நேரத்தில் மாப் போட்டு முடிச்சிட முடியுது. இது நான் அமேசானில் 759க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.